எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப வெண்மர அகாடமியில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் குரு வளநாட்டு சித்தருடைய திருப்பாதம் வணங்கி உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவா ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய பிறந்த காலத்திலிருந்து கடந்து வந்த பாதைய நினைச்சு பார்க்கும்போது அவன் மனசுல ஏதாவது என்னைக்காவது ஒன்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஏதாவது உள்ள வருமான வரவே வராது. அவன் பட்ட கஷ்டங்கள் தான் நிறைய வரும். அப்ப அவன் பட்ட கஷ்டங்களுக்கு காரணம் என்ன? எல்லாருமே, அதாவது தாய் தந்தை நல்லா இருந்தா கூட தாய் தந்தையர் நல்லது ஒரு நிலையில இருப்பாங்க இல்லையா? அப்படி இருந்தும் கூட இவன் சொல்லுவான், நான் கஷ்டப்பட்டுதான் உள்ள வந்தேன் அப்படிமா. அதே நேரத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இருக்கப்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கோமா? இல்ல. ஆனா யாராவது ஒருத்தர் தன்னுடைய தாய் தந்தையரை குறை சொல்லியிருக்கோமா? என்னைக்காவது ஒரு நாள் தாய் தந்தையரை குறை சொல்லக்கூடிய மனசு நம்மகிட்ட இருக்கா? கிடையாது. ஏன்னா உலகத்தில் பிறந்த ஆன்மாக்கள் அனைத்துமே தன் தாய் தந்தையை போற்றக்கூடியது அப்படின்றது ஒரு விஷயம். இப்ப நம்மளாம் மனுஷனா பிறந்துட்டோம். இப்ப மனித வாழ்க்கை என்பது அவன் சொல்றான், நமக்கு ஆண்டவன் கொடுத்த விதி 120 வருஷம். பிறப்பால் பிறந்த ஆன்மா 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பது விதி. அது சாஸ்திர ரீதியா கொடுத்துருக்காங்க. அப்ப 120 வருஷம் நம்ம வாழ்றோமான இல்லை. அப்ப வாழுகின்ற காலம் இப்ப எல்லாம் மிந்தியெல்லாம் 80 90 அப்படின்னு இருந்தது. இப்ப நம்ம யாரை கேட்டேன், அவ்வளவு வயசு எதுக்கு சாமி? ஒரு 70 வயசு 60 வயசு போதும் அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு துயரங்களை கடந்து வந்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம், அன்றைக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு வயசான தாய் தந்தையரா இருந்தாலும் திருநீல போட்டு அவங்களுக்கு தேவையான சேவையை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு தன் குழந்தைகள் படிக்கணும், நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தாய் தந்தையர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சுகங்களை எல்லாம் அர்ப்பணித்து கொண்டு தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு என்ன செய்யறான், இந்த குழந்தைய படிக்க வச்சு ஆளாக்கணும், நம்ம பிள்ளை நல்ல பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அறவையும் குறையுமா கிடந்தே இந்த பிள்ளைகளை படிக்க வச்சான். ஒரு பதவி, நல்ல ஒரு பதவிக்கு அந்த பிள்ளைக போயிருது. ஆனா அந்த பதவிக்கு போனதுக்கு பின்னாடி இந்த பிள்ளைக நம் தாய் தந்தையர் நமக்காக இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுதுங்களா அப்படின்னா இல்ல. நீங்க நல்லா கவனிக்கணும், இல்ல. ஆனா கடைசியில அவனுடைய பதவி, அவனுடைய வேலை விஷயமா அவனுக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாதுன்றதுக்காக எத்தனையோ தாய் தந்தையர் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. இன்னைக்கு முதியோர் இல்லம் நிரம்பி வழிவதற்கு காரணம் என்ன? ஆனா இதுல அன்பில்லாத பிள்ளைகளை பெற்றுவிட்டோம் என்பதற்காகவா? இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சூழ்நிலை, இவங்களை வச்சு பாதுகாக்க முடியல. இது முதியோர் இல்லத்துல இருந்தா இவங்க நல்லா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்திலையும் கொண்டு போய் சேர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி சரியில்லை, தன்னுடைய மனைவி இவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கிடையாது, சரியா கவனிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சில நல்ல உள்ள முதியோர் இல்லத்துல கொண்டு போய் வச்சு செலவழிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. சூழ்நிலை அவனுக்கு அப்படி இருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்சிட்டா அப்படின்னா சரி. மாமனார் மாமியாருக்கு அதாவது தன் தாய் தந்தைக்கு ஒரு நல்ல, இவனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சாச்சுன்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சாச்சுன்னா இந்த சூழலே இல்லை. ஆனா மருமக நல்லா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சில நேரத்துல வீட்டுல எல்லாம் போனோம்னா வயசானம்மா எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இது மருமக இல்ல சாமி, மருமகளே பெருமையா சொல்லுவாங்க. என் பெத்த பிள்ளை கூட இப்படி கவனிக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களை நல்லா கவனிச்சுக்கிடுது. அப்ப இந்த ஒரு பரஸ்பர உறவுகளை எல்லாம் கொடுப்பவன் யார் அப்படின்னா இறைவன் தான். காலம், இதுக்கு பேர் காலம்னு பேர். இந்த காலம் தான் நமக்கு ஒவ்வொரு செயலையும் செய்துகிட்டு இருக்கு.
அப்ப இந்த காலத்தினுடைய ஒவ்வொரு செயலும் எதற்கு உட்பட்டு நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, அது வந்து நவக்கிரகத்தினுடைய செயல்பாடு தான். அதுல மாற்றமே கிடையாது. நவக்கிரகம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். கிரகங்களுடைய சலனம் அப்படின்றது நின்னு போகுதா? கிடையாது. ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை வந்து 6:38க்கு சரியா பிறக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த பிறக்கும்போது அது என்ன நின்னா இது பண்ணிக்கிட்டு இருக்கு? கிடையாது. அது அது வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஜெராக்ஸ் காப்பிய மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். 6:38 கிரக சுழல்கள். அது வந்து இவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லி நாம ஒரு நம்பிக்கையில நாம பிறந்த ஜாதகத்த போய் பார்த்து செஞ்சு, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ பழகிக்கணும். நாத்தியவாதனுக்கு அது தேவையில்லை. நாத்தியவாதி எப்பயுமே எதையுமே இல்ல இல்லன்னு மறுத்தே பழகிட்டான். கடவுள் இல்ல, இது இல்ல, எதுவுமே இல்ல அவனுக்கு. அதனால அவன் வந்து மறுத்து பேசக்கூடிய ஒரு மனோநிலைக்கு சொந்தக்காரன். அதனால அவன்கிட்ட போய் நம்ம எதுவுமே பேச முடியாது. அவனுக்கு எல்லாமே ஒண்ணாயிக்கும். அப்ப அவனுக்கு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அது கிடைச்சிருது. சூழ்நிலையை வந்து தனதாக்கிக் கொள்ளக்கூடிய சக்தியோ அல்லது சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய சக்தியோ அவனுக்கு இயற்கையில இருக்கு. ஆமா நம்ம அப்படி இல்ல. நம்பிக்கையின் அடிப்படையில தான் நாம வந்து இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில்? நவக்கிரகத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், தெய்வத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப தெய்வ நம்பிக்கை அப்படின்றது ஒரு மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா சரி, அவனுக்கு சகலவிதமான குணாதிசயங்களும் அப்படியே மாறும், தலைகீழ மாறும். நான் அமிர்தானந்தமயி தேவிட்ட போய் கிட்டத்தட்ட 87ல இருந்து 92 வரைக்கும் அம்மாவோட அரவணைப்புல வள்ளிக்காவுல தான் நான் இருந்தேன். நான் அம்மாட்ட கேட்ட கேள்வி அதுதான். ஒரு மனிதனுடைய விதியை மகான்களால் மாற்ற முடியுமா? ஒரே கேள்விதான் கேட்டேன். அம்மா அதுக்கு அப்ப பதிலே சொல்லல. ஆனா அம்மா சொன்ன வார்த்தை இருக்கே, அதான் தெய்வத்தாய். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துல வந்த, அதாவது அந்த 90, 92ல வந்த அந்த அமிர்த மலர் அப்படின்னு சொல்லி ஒரு மலர் வெளியே வந்தது. அதுல அம்மா வந்து அதுக்கு பதில் போட்டிருந்தாங்க. அதுல பதில அவங்க போட்டிருந்தாங்க. எப்படி? ஒரு மனிதனுடைய விதியை யாராலும் மாற்ற முடியாது. யாராலும் மாற்ற முடியாது. அப்ப விதி மாற்ற முடியாத ஒன்று. சரி, விதியை மாற்ற முடியாது அப்படின்னா, அம்மா சொல்றாங்க, நான் வந்து ஒழுக்கத்தையும் நான் பக்தியத்தான் குடுக்குறேன்றாங்க. நான் பக்திய குடுக்குறேன். அந்த பக்தி அவனுக்கு ஒழுக்கத்தை குடுக்கிறது. அந்த ஒழுக்கம் அவனுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அவனுக்கு குடுக்கிறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இத நாம ஏத்துக்கொள்ள முடியுமா? அம்மா சொன்னது சத்தியமான உண்மை. 100க்கு 100 சரி. ஆனா இது எப்படி? அப்ப ஒரு மனிதனுடைய விதியின் நிலை இருந்தால் தானே அந்த அம்மாட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் முடியும். ஒரு மகான்களுடைய பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அது நம்ம ஜாதகத்துல நமக்கு பிறந்த நிலையில அது இருக்கணும். அப்ப இருந்தா தானே அந்த மகான்கள் அருகாமையில கூட செல்ல முடியும். அல்லது மகான்களை பற்றி பேசுறதுக்கு அது முடியும். அப்ப நாம போய்க்கிட்டு இருக்கோம் பாதைக்குள்ள கரடு முரடான பாதை தான். சாஸ்திரத்துல என்ன சொல்லுவான்? 30 வருஷம் பாயில படுத்தவன் கிடையாது, 30 வருஷம் மெத்தையில படுத்தவன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இது எதை வச்சு சொல்றாங்கன்னா, சனீஸ்வர பகவானை வச்சு சொல்றாங்க. சனி இருக்கும் இடத்தை அடுத்து அந்த இடத்துக்கு வரும்போது 30 வருஷம் ஆயிடும். அப்ப அவர் முதல் ரவுண்டுக்கு பின்னாடி 2வது சுற்றுல என்ன செய்வார்ன்றது, அது அற்புதமான நிலையை கொடுத்து விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நவக்கிரகங்கள்ல வந்து கர்மாவை எழுதக்கூடிய சூத்திரம் யார்கிட்ட இருக்குன்னா சனி பகவான்கிட்ட தான் இருக்கு. இந்த சனி பகவான் தான் என்ன சொல்றாரு? பொன்னையாவுக்கு என்ன தொழில், ராமகிருஷ்ணனுக்கு என்ன தொழில், உதயாவுக்கு என்ன தொழில், ஜெயாவுக்கு என்ன தொழில், வித்யாவுக்கு என்ன தொழில், இவர் என்ன அந்த கர்மா அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய நிலை எதுன்னா நவக்கிரகத்துல சனி பகவானுக்கு தான் இருக்கு. அவர்கிட்ட யாரும் போய் இதை மாத்தி போடு, இதை மாத்தி போடுன்னு சொல்லவே முடியாது. ஆனா பிறக்கக்கூடிய காலகட்டத்துல நாம பிறந்த அந்த சன நேரத்துல அந்த விதியினுடைய சூட்சுமத்தில் விதிக்கப்பட்ட விதியில் இவன் சிறப்பாக யோகமாக வாழ தகுதியானவன் அப்படின்னு நிர்ணயிச்சிருச்சுன்னு வைங்க, அந்த நிர்ணயிக்கக்கூடிய நிலை சகலத்தையும் இழுத்துட்டு வந்து விட்டு போயிடும். மாத்தாது, மாத்தவே மாத்தாது. அப்ப இந்த இந்த விதியின் சூட்சுமத்தை வந்து பிறக்கும் நேரத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் பிரகாசம் அடைகிறார்கள் அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்க்கணும். அப்ப ஒழுக்கம் என்பது உயர்ந்த நிலையை கொடுக்கிறது அப்படின்னா, ஒழுக்கம் என்ற உயர்ந்த நிலைக்கு சொந்தக்காரர் யார் நவக்கிரகத்துல? பிரகஸ்பதி தான், குரு பகவான் தான்.
அப்ப குரு பகவானுடைய தயவு இல்லாமல் ஒரு ஒழுக்கத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு, தர்ம குணத்தோடு, தயாள குணத்தோடு, இரக்க சிந்தனையோடு, ஈகையோடு, இறையாண்மை சிந்தனையோடு, பெரிய மனிதர்களுடைய உறவோடு, மகான்களுடைய பார்வையில், தெய்வ அனுக்கிரகத்தில் ஒருத்தன் வாழணும் அப்படின்னு நவக்கிரகம் தீர்மானம் பண்ணுதுன்னா அதுக்கு அச்சாரம் பிரகஸ்பதி தான், குரு பகவான் தான், வேற யாருமே கிடையாது. குருவோட தயவு இல்லாம இப்ப நான் உங்ககிட்ட இருந்து முன்னாடி வந்து நிக்க முடியாது. ஏன்னா அவர் பிரகஸ்பதி, அவரு தேவர்களுக்கெல்லாம் அவர் தான் ஆலோசகர். அவரை வந்து என்ன சொல்லுவான், பிரகஸ்பதியை சொல்லுவான் தேவர்களுடைய ஆலோசகர் சொல்லுவான். அப்ப அவர்களுடைய தயவு இல்லாமல் இந்த உலகத்தில், நல்லா கவனிங்க, பிரகஸ்பதியினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீ உன் தந்தையை அறிய முடியாது, தந்தை வர்க்கத்தை அறிய முடியாது, அந்த தந்தைக்கு எத்தனாவது குழந்தை, எப்படிப்பட்ட குழந்தை, நீ என்னவா பிறக்கிறாய் என்பதையும் தீர்மானிப்பது யாருன்னா பிரகஸ்பதி தான். அப்ப நீ இந்த பூ உலகிலே அழகர் சாமி என்பவருக்கு நீ மகனாக பிறக்கிறாய். அப்ப உன் தந்தைக்கும் உனக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்றத நிலைநாட்டக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா பிரகஸ்பதி இருக்கு. இப்ப நான் சொல்றேன், அப்பா அவங்க அப்பா பேர் என்ன இருப்பா அப்படின்னு சொன்னோன்னு நான் சொல்றேன் அழகர் சுவாமி அப்படின்னு சொல்றேன். போடுறான், இன்னைக்கு இப்படித்தான் போடுறான், பொன்னையா அழகர் சாமின்னு தான் போடுறான். அப்ப அந்த அழகர் சாமி என்ற அந்த ஆத்மாவுக்கு நான் பிறப்பதற்கு காரணமான நிலை யார்கிட்ட இருந்து வருதுன்னா பிரகஸ்பதி தான் இருந்து, வேற யாரும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பிரகஸ்பதி என்ன செய்யற, இந்த அழகர் சாமி என்ற ஜீவனுக்கு அவர் செய்த நல்வினை தீவினைக்கு தக்கவாறு 2 குழந்தைகளுக்கு பின்பு 3ஆவதாக பிறக்கக்கூடிய குழந்தை இந்த நட்சத்திரத்தை தான் பிறக்கணும், இந்த காலத்துல தான் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானம் பண்ணிடுறாரு. அப்ப பிறக்கக்கூடிய காலத்தையும் தீர்மானிக்கிறான் யாரு, பிரகஸ்பதி. அப்ப பிறந்த பின்பு இவன் இந்த பூவுலகிலே வாழுகின்ற நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது காரணமே குரு அருள் இல்லாமல். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப சிம்பாலிக்கா நம்ம ஆளு சொல்லிட்டு வருவான் ஒரு விஷயத்த. அருள் இன்றி, அதாவது அருள் இன்றி பொருள் கிடையவே கிடையாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிட்டான். நீங்க பொருளை சம்பாதிச்சதுக்கு பின்னாடி அருளை சம்பாதிச்சலாம், நீங்க போய் பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அந்த பொருளை கொடுப்பதற்கு அருள் தேவை. அப்ப அந்த அருள் என்பது எங்கிருந்து வருகிறது, யாரால் வருகிறது, எப்படி வருகிறது, எதனால் வருகிறது, அப்படின்ற எந்த காலகட்டத்தில் வருகிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு வியாபார ஸ்தலம், அது காலையில இருந்து சாயங்காலம் இரவு வரைக்கும் திறந்துதான் வச்சிருக்கான். ஆனா 24 மணி நேரமும் அவன் கடந்திருந்த நேரம் அத்தனை நேரமும் அவன் கடையில கூட்டமா இருக்கு இல்ல, அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் மடமடன்னு ஒரு கூட்டம் வருது, வியாபாரத்தை பார்த்துட்டு போயிருக்கு. அப்ப அந்த குறிப்பிட்ட நேரம் அவனுக்கு முதன்மையாகவே தெரிந்திருந்தால், முன்னதாகவே தெரிஞ்சிருந்தா அவன் அந்த நேரத்துக்கு மட்டும் கடையை திறந்து மூடிட்டு போயிருக்கலாம்ல. அப்ப அது தெரியல, அதான் விதியின் ரகசியம்ன்றான். 24 மணி நேரத்துல அந்த பகல் 3 to 6 அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து அப்படின்னு ஒரு வியாபாரம் நடக்கு. இவனுக்கு அன்றைய அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணி விட்டு போயிருது. அப்ப காலையில இருந்து அவன் திறந்துதான் உட்கார்ந்துருக்கான், அந்த கூட்டம் இல்ல, அந்த டயத்துக்கு தான் வருது. அப்ப இந்த நேரத்தை அவன் முன்னாடியே உணர்ந்திருந்தா அவன் என்ன செய்வான், 2 மணிக்கு வந்து கடையை திறந்துட்டு 6 மணிக்கு கடையை போட்டு போயிடுவான்ல. திருநெல்வேலி அல்வா கடை மாதிரி, திருநெல்வேலியில இருட்டல்வா தெரியுமா, 6 மணிக்கு திறப்பாங்க, 8 மணிக்கு பூட்டிடுவாங்க. அந்த ஆளுதான் உலகத்தையே, அதாவது புரிஞ்ச மனுஷனா என்னன்னு எனக்கு தெரியாது, கடையவே சாயங்காலம் 5 மணிக்கு தான் திறப்பாங்க. ஏன்னா 6 மணிக்கு வியாபாரம். அங்க ஒரு குண்டு பல்பு, இன்னமும் அந்த குண்டு பல்பு தான் எரியுது, அந்த அந்த காலத்துல போட்ட குண்டு பல்பு எரியும். கியூ நிப்பாங்க, 8 மணிக்கெல்லாம் காலி ஆயிடும். சாக்கு சாக்கா பணம் தள்ளிட்டு போவாங்க, சாக்கு சாக்கா பணம் தள்ளிட்டு போவாங்க. எப்படி பாருங்க, அது இறையருள் தானே. நெல்லையப்பர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல நெல்லையப்பருடைய அனுக்கிரகம் அப்படி இருக்கு. அப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னா, இல்ல இங்க நீங்க ஒன்ன கவனிக்கணும். அப்ப அவன் வந்து விதியின் சூட்சுமத்தை தெரிஞ்சுதான் இந்த கடையை வந்து 5 மணிக்கு திறந்து 8 மணிக்கு பூட்டுறான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அந்த காலத்தில் நான் சொல்றது என்னன்னா, அந்த காலத்தில் இப்ப நான் சிறுவனாக இருக்கும்போது வச்சுக்குவோமே, அந்த காலம்லாம் இப்ப நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, எங்க ஏரியால, நம்ம ஏரியா கிராமம் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, கிராமத்துல வந்து அந்த இரவு நேரத்துல
லாலா கடையெல்லாம் திறந்திருக்கும், டீ கடை இருக்கும். அந்த இவன் என்ன செய்வான், காடு கரைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து வீட்டுல வந்து முகங்காலை கழுவிட்டு இவங்க சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. 7, 7:30க்கு தான் சாப்பாடு ரெடி ஆகும். அதனால என்ன செய்வான், சாயங்காலம் போல அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு பஜார் பக்கம் போயிட்டு வருவேன்னு வருவான். அந்த பஜார்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா அந்த இதுல பல கடைகள் இருக்கும். அப்படியே வருவாங்க. வந்த உடனே அப்படியே ஒரு வந்து அந்த லாலா கடைக்கு வந்த உடனே என்ன, அவன் ஒரு சீப்பு எடுத்து வெட்டி கொடுப்பான். அது 50 கிராம் இருக்கும். அப்படியே அதை சாப்பிட்ட உடனே அப்படின்னு இன்னொரு கையை ஏந்துவான். அந்த அல்வா சாப்பிட்டதுக்கு ஒரு ஓசி மிச்சர் ஒண்ணு போடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்கா? நீங்க இப்ப அனுபவப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. அப்ப மாலை நேரத்தில் மட்டுமே இந்த லாலா விற்கும் என்பது அந்த காலத்திலிருந்து வந்த ஒரு முறை. ஆகையினால் பகல் நேரத்துல நமக்கு ஓடாது, இரவு நேரத்துல ஓடும்னு அது பழக்க வழக்கத்துல அது ஆனது. இதே மாதிரி எல்லா வியாபாரியும் யோசிக்கிறானா? கிடையாதே. அப்ப இந்த விதியினுடைய சூட்சுமத்தை வந்து முன்னதே தெரிஞ்சிருந்தோம்னா நாம அதுபடி வந்து நமக்கு இப்படித்தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நாமே அலட்டிக்கணும். அப்படியானா விதியினுடைய சூட்சுமத்தை அறியக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துல யாருக்குமே கிடையாதா? இப்ப அவங்க கூட சொன்னாங்க, சாரதாமா சொன்னாங்க. விதியின் சூட்சுமத்தை அறிந்த மகான் யாருன்னா நம்ம மகா பெரியவர் தான். அவருடைய அவருடைய சரித்திரத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்த சம்பாசனைகள் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா, அதாவது அந்த நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டு நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியினுடைய நிலை வந்து நம்மளை சூழ்ந்திருக்கு அப்படின்றத நீங்க நல்லா உணரலாம். 1982ல எனக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. சஞ்சீவ் மலையில வச்சு காளி மந்திரத்தை எனக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. 82ல இதே ஆவணி மாசம். அப்ப அதன் பின்பு என்னுடைய மனம் இயற்கையாக, ஏன்னா நான் வந்து என் குருநாதர் சொல்லிட்டாரு, அப்பா நீ டெய்லி கோயிலுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு தான் சாப்பிடணும்னு என் குருநாதர் சொல்றாரு. அப்ப நான் காலையில 4 மணிக்கு ஆஸ் யூசுவலா எந்திரிச்சு குளிச்சுட்டு 5:30க்கெல்லாம் அந்த மீனாட்சி கோயில் வாசல்ல போய் நிப்பேன். அப்ப அவரு அப்பதான் கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க நிற்போம். நானும் கருப்பசாமி நாடாரும் அங்கதான் நிற்போம். கோயில் திறந்தவொடனே உள்ள போயிருவோம். உள்ள போய் அவங்க எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் வச்சு தீபாராதனை காட்டுறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஒரு சுத்திட்டு வந்து நின்றுவோம் அம்மா கிட்ட, மீனாட்சிட்ட. என்ன அது ஒரு ஒரு அற்புதமான காலம். அப்படி போய்கிட்டு வரும்போதுதான் அந்த வெள்ளியம்பலம் ஸ்கூல்ல இங்க மீனாட்சி உங்கள் மண்டபத்துல சில நேரத்துல யாகங்கள் நடக்கும். இந்த யாகங்கள் எதன் மூலமா நடக்கும்னா காஞ்சி மடத்தின் மூலமாக. அப்ப அங்க பெரியவா ஜெயந்தர் எல்லாமே அங்க வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒண்ணு அவங்க மேல எனக்கு ஒரு பெரிய மகா பெரியவர் மேல தனிப்பட்ட ஒரு பெரிய பரிச்சயம். சரி சுவாமியில பார்க்க போகணும் அப்படின்றதுக்காக என் குருநாதருக்கு ஒரு தகவல் கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி காஞ்சி பெரியவரை சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். அல்ல அவரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தாராளம் போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு. என் குருநாதர்கிட்ட கூட சொல்லல. 48 நாள் நான் மௌன விரதம் இருந்தேன். மௌன விரதம் இருந்து நான் காஞ்சிக்கு போறேன். அப்ப அந்த நேரத்துல இவங்க பிரயாணம் எல்லாம் போவாங்க, யாத்திரை போவாங்க, வடக்கெல்லாம். ஏன்னா பெரியவாள் வந்து வடக்கெல்லாம் யாத்திரை போய்கிட்டு இருக்கிறவங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்க யாத்திரையெல்லாம் போவாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனா அன்னைக்கு நான் போகும்போது அங்க இருந்தாங்க. அப்ப எல்லாருமே வந்து தரிசனத்துக்காக நிக்கிறோம். எல்லாம் வரிசையில் நிக்கிறோம் சுவாமிகளை பார்க்கறதுக்கு. அது அந்த நேரத்துல அந்த மத்தியான நேரம் கொஞ்சம் இதாகி போச்சா, அந்த நேரம் முடிஞ்ச உடனே கதவை சாத்திட்டாங்க. அது நான் உள்ள போகும்போது அந்த கதவை சாத்துறாங்க. நான் எப்பயுமே வந்து ஒரு இது, ஏன்னா நான் நாத்தியத்திலிருந்து தான் இதுக்கு வந்திருக்கேன். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், சரி இன்னும் நம்மளுடைய விரதத்துல ஏதோ ஒரு குறைகள் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலா இருந்துட்டு அப்படியே அப்படியே அடிக்கிறேன். மடத்துல இருந்து வெளியே வர்றேன். இன்னைக்கு அந்த இடத்த போய் பார்த்தா அடையாளமே தெரியல. நான் 82ல போனப்ப, 83ல போனப்ப என்னைய ஒரு கை மட்டும் அப்படியே பிடிச்சு அப்படியே உள்ள கூட்டிட்டு போகுது. கதவை திறந்து. இப்ப யாருமே இல்ல. பெரியவாள் முன்னாடி விட்டுருச்சு. பெரியவா சொல்லித்தான் நடந்திருக்கணும். ஏன்னா பின்னாடி நான் யோசிச்சேன். அப்படியே பார்த்த உடனே அப்படி பார்த்தாரு. அப்படி உட்கார்ந்து பார்வையில அப்படி பார்த்தாரு. எனக்குன்னா கண்ணுல சாரையா கண்ணீர் கொட்டிருச்சு. போனோன்னு தட்டால்னு விழுந்துட்டேன். ஏன்னா அந்த உணர்ச்சி பெருக்கு அப்படின்றது அந்த இடத்துல அப்படித்தான் இருக்கு. அவங்கள பார்த்த உடனே இருந்துச்சு, எந்திரா அப்படி.
அப்படியே ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. நல்லா வருவடா அப்படின்னு சொல்லி நல்ல பழங்கள் இதுகள்லாம் மடத்துல இருந்து எனக்கு அவ்வளவு கொடுத்தாங்க. இது ஒரு சம்பவம். ஏன்னா இது இறையருளை பெறுவதற்கு வழிமுறைகள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது எப்படி கிடைக்குதுன்றதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. சூத்திரம் என்ன? மனசுக்குள்ள இருக்கக்கூடியதா மனம் அப்படின்றத தெளிவா வச்சுக்கணும் நம்ம. அப்ப நம்ம எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப காலம் கழிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு தடவை மகாபெரியவார் மறைவுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு எனக்கு தெரியல. முன்னாடிதான். அதே காலகட்டத்துல தான் இந்த 83ல, ஆனா 87, 87, 90ல அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன். அதே மதுரையில வெள்ளியம்பலம் வீதி, வெள்ளியம்பலம் இதுல யசுர்வேதம் மீனாட்சி அம்மன் நடக்கு, இங்கே நடக்கு. ஜெயேந்திரர் இதை நடத்துறாரு. அப்பெல்லாம் ஜெயேந்திரர் நல்லா தான் இருந்தார். ஜன கல்யாணம்லாம் அப்ப ஆரம்பிக்கல. அப்ப நான் கேஷுவலா அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர்றேன். அந்த தெற்கு கோபுர வாசல்ல செருப்பு போடுற இடத்துக்கு முன்னாடி நான் வெளியே வந்துட்டேன். இவங்க அங்க வெள்ளியம்பலம் ஸ்கூல்ல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நான் ஓரத்துல நிக்கிறேன். கோயிலை விட்டு, கோயிலுடைய வாசலை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தள்ளி நிக்கிறேன். 100 அடி இருக்கும். அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் அப்படியே அலமோதி உள்ள போகுது. தெற்கு கோபுர வாசலுக்குள்ள சுவாமிகள் இறங்கிட்டாரு. ஜெயேந்திர சுவாமிகள் உள்ள இறங்கிட்டாரு. என் மனசு ஒரு நிமிஷம் சலனப்பட்டுருச்சு. ஒரு நிமிஷம் சலனம்னா உணர்ச்சியான ஒரு சலனம் வைங்களேன். மகாபெரியவரா இருந்தா இங்க நம்ம நிற்கும் போது நின்னுக்கிட்டு இருக்கோமே, நம்ம பார்க்காம போவாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் சலனம் பட்டுச்சு. பெரியவா இருந்தா இப்படி போவாரா அப்படின்னு ஒரு வார்த்தை. அவ்வளவுதான். என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. உள்ள போயிட்டாரு. எனக்கு தெரியாத கூட்டம்லாம் உண்மையிலே திருக்கோவிலாசி உள்ள போயிருச்சு. திருப்பி அந்த கூட்டம் பூரா வெளியே வருது. ஜெயேந்திரன் வெளியே வர்றாரு. வெளியே வந்து நேர என்கிட்ட வந்து நிற்கிறாரு. கழுத்துல அந்த மாலையை தூக்கி என் கழுத்துல போடுறாரு. அந்த கூட நிறைய பழங்கள் இருந்தது. கூடைய வாங்கி என் கையில கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. எனக்கு கை ஓடல, கால் ஓடல. நினைப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை நான் அனைத்தான் உணர்ந்தேன். அப்ப அந்த நினைப்பு என்பதை ஒருவன் சரியாக பதித்து விட்டால் அவனுக்கு சகலமும் சித்திக்கும் அப்படின்றத உணர வச்சது இது. ஏன்னா இது நான் வாசியெல்லாம் எனக்கு வாசியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம். ஏன்னா எனக்கு வாசியெல்லாம் 99 கிடைச்சது. அப்ப என்னுடைய சிந்தனை சொல்றது, நினைப்புக்கு இவ்வளவு பெரிய சக்தியா? அப்பா எனக்கு கொஞ்ச நேரத்துல கழுத்துல அந்த மாலையில ஒரு புல்ல உருவிட்டாங்க. அது வேற. அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதுலயே மனித வாழ்க்கை புறாமே எனக்கு அதுவே ஒரு நிறைவாகி போச்சு. இதுக்கு மேல என்ன வரும்? ஒரு மகானுடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய பேரானந்தத்தினுடைய நிகழ்வு. அப்புறம் வந்து எனக்கு ஒவ்வொருத்தவங்களா 92ல வந்து நான் அவதூதர்கிட்ட போயிட்டேன். 92 நான் ஒரு சன்னியாசி அவதூதர்கிட்ட தான் இருந்தேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த அருள் அப்படின்ற ஒரு நிலையை ஒரு மனிதன் அடைய போகும்போது, அல்லது அடையும் போது, அல்லது அதை எதிர்பார்த்து அதுக்குள்ள போகும்போது சில சத்திய சோதனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்ப அருளை அடைந்து விட்டால் பொருள் தானாக வரும். நம்ம அங்க போக தேவையில்லை. இதுக்குதான் சாஸ்திரத்தை என்ன சொல்லுவான், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த அருளுக்கு உரியவர் யாருன்னா குரு தான். குரு இன்றி ஒரு அருளும் அறவே வராது. குருவோட தயவு அவசியம் வேணும். பிரகஸ்பதியினுடைய அனுக்கிரகம் வேணும். இதுல நான் வந்து தயவு செய்து என்னுடைய கருத்து, நான் 30 ஆண்டு காலமாக, அதாவது நான் சொற்பொழிவு ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்தே 30, 35 ஆண்டு காலமா சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பிரகஸ்பதி வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. அப்ப சொன்ன வார்த்தையை நான் வந்து பல மாநாட்டுல சொன்ன வார்த்தையை இப்பதான் ஜோதிடர்களே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சொல்றான். இப்ப அவன் பார்த்தமா பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி சந்தோஷம் தான். பிரகஸ்பதி வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. அப்ப பிரகஸ்பதி ரூபத்தினுடைய நிலையை தட்சிணாமூர்த்திட்ட போய் நம்ம வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா இல்ல. அப்ப தட்சிணாமூர்த்தி யார்? இங்க நம்ம கேள்வி கேட்கணும்ல. அப்ப சனகாதி முனிவர்களுக்காக தெற்கு நோக்கி தவக்கோலம் போட்டவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. அதுலயும் தவம் சாதாரண தவம் அல்ல, மோனதவம். மோனதவம் என்பது அதாவது கண்ணை மூடி உள்ளுக்குள்ள போனதுக்கு பின்னாடி எப்ப முழிப்பு தொட்டுமோ அப்பதான் எந்திரிக்க முடியும். அதுக்கு பேர் தான் மோனதவம். அப்ப சனாதி முனிவர்களுக்காக தெற்கு நோக்கி கல்லால மரத்தின் கீழ் ஆதிசங்கர ரூபத்தில
அந்த மோனதவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை, அவரு சிவன் தான், நம்ம இல்லைங்கிற. நாட்கள் யுகங்கள் கடந்ததுக்கு பின்னாடி ஒன்னா அம்மா வந்து ஒரு மாதிரி, ஏன்னா எப்ப பார்த்தாலும் கோமனை கட்டின உடையே சுத்திக்கிறிக்கேடா கோமனாண்டி, சுடுகாட்டு சாம்பல பூசி உன்னையும் தான் கட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு அவ ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு நாள் என்ன செய்யறா, இவனை உசுப்புறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவ யோசிச்சிருக்கா. யாரு? அம்மா. அவ யோசிச்சு என்ன செஞ்சுட்டா, சரி வேற யாரையெல்லாம் உசுப்ப முடியாது அப்படின்னு காமனை கூப்பிட்டா, மன்மதனை கூப்பிட்டு, இங்க வாடா உங்க அப்பனை கொஞ்சம் உசுப்பு. அப்ப மன்மதன் யாரு? அப்ப லௌகிய சிந்தனையை கொடுக்கக்கூடியவன் மன்மதன். வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே அந்த காமத்தின் ரூபத்தில் லௌகியத்தினுடைய உணர்வை தூண்டப்படக்கூடியவன் தான் மன்மதன். அப்ப எல்லா உயிர்களையுமே வந்து நேசிக்கக்கூடிய ஆற்றல், எல்லா உயிர்களும் தன் உயிர் போல், எல்லா உயிர்களும் தன் உயிர் போல நினைக்கணும் அப்படின்னா ஒருத்தனுக்கு மன்மதனுடைய தயவு வேணும், காமனுடைய தயவு வேணும். காமனுடைய தயவு இல்லைன்னு நீங்க ஒருத்தரை நேசிக்க கூட முடியாது. அப்ப அவன் என்ன செய்யறான், சரி அம்மா சொல்ல தட்ட முடியாது, அவனுக்கு முன்னாடியே தெரியும் இவனை போட்டோம்னா நம்ம இன்னைக்கு பலின்றது நமக்கு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சே காமன் மலர்கனையை தொடுத்துறான். அவ தொடுத்த உடனேயே அந்த தவத்தில் இருக்கக்கூடிய ஐயா என்ன செய்யறாங்க, அப்படி கண்ணை திறந்து பார்த்தவுடன் காமனை நெற்றிக்கண்ணால் அழித்தார். அப்ப தட்சிணாமூர்த்தி யார் அழிச்சாரு? நெற்றிக்கண்ணால் காமனை அழித்தார். அப்ப காமம் யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். அப்ப காமம் யாருக்கு இருக்கக்கூடாது? தவசிகள் இருக்கக்கூடாது, சித்தர்களுக்கு, சுரர்களுக்கு, ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய தவ சிரேஷ்டர்களுக்கு இந்த காமம் இருக்கக்கூடாது அப்படின்றது விதி. அவன் உலகப்பற்று இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒருத்தன் வந்து சிவ வழிபாட்டையே வந்து சிவதீட்சை, இப்ப என்னை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ஒரு விஷயம், சிவதீட்சை யார் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வழக்கம். சிவதீட்சைய யார் பெற்றுக்கொள்ளலாம்னா, ஒரு பேரம்பேத்தி எடுத்துடா, நீ போய் சிவதீட்சை எடுத்துக்கலாம், சிவனே கதின்னு நீ உட்காந்துக்கலாம், உனக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு 35 வயசு 36 வயசு ஒரு இளங்கனும் இளைஞோ ஒரு 45 48 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் போய் நாங்க சிவதீட்சை வாங்கணும், சிவசிவா சொல்லப்படாது, அப்படியெல்லாம் போகக்கூடாது. உனக்கு நிறைய இது இருக்கு, அதுங்கதான் தவற நீ. அப்ப குழந்தை ஊட்டியில பெற்று பேரம்பேத்தியை எடுத்தாச்சா, அடுத்த நிமிஷம் நீ போய் சிவதீட்சை எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து நீ சொல்லக்கூடிய மந்திரம் நமச்சிவாய மந்திரம் தான். அப்ப சாதுக்கள், சன்னியாசிகள், யோகிகள் அவங்கதான் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கணுமே ஒழிய இல்லறத்தில் இருப்பவன் தட்சிணாமூர்த்தியை கிட்டத்திலே போகக்கூடாது. அப்ப காமனை தன் நெற்றிக்கண்ணால் அழித்தவன், ஆனால் நெற்றிக்கண்ணால் படைக்கப்பட்டவன் கார்த்திகேயன். அங்கதான் சூட்சுமத்தையே வச்சிருக்கான். பிரபஞ்ச சூட்சுமே யார் தெரியுமா? சுப்பிரமணியர் தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிரபஞ்சத்தினுடைய சூட்சுமம் யார்? சுப்பிரமணியர். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் கார்த்திகேயன். சிவனுடைய ரூபமே வேற ஒண்ணு இல்ல. சிவசக்தி ஐக்கியம் எது அப்படின்னா அதுதான் முருகன். சிவசக்தி ஐக்கியம். நீங்க நல்லா கவனிக்கணும். சிவன் வேறு சக்தி வேறு நம்ம பிரிச்சு எடுக்கிறோமே, இந்த ரூபம் சிவனும் சக்தியும் எப்படி? அப்ப நெற்றிக்கண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் கார்த்திகேயன். தாமரை மலர்களால் 6 தாமரை, அதுதான் கிருத்திய நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிருத்திய நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம், இது மூளையினுடைய பகுதியை குறிப்பது. இந்த பரணி நட்சத்திரம் இருக்கே, அது முகத்தின் அழகை குறிப்பது. கிருத்திய 1ஆம் பாதம் தான் இந்த பொட்டு வச்சிருக்கமே சுளிமனை, அதுதான் கிருத்திய 1. இந்த கிருத்திய 1ல இருந்து இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் தான் கார்த்திகேயன். என்ன? அப்ப சுக்கிரனுடைய அம்சம் வந்து பெண்கள்னு சொல்றோம். அந்த சுக்கிரனுடைய அம்சம் தான் அந்த குங்குமம். அந்த குங்குமத்தை அந்த சுளிமனையில அந்த நெற்றி புற்றுல வைக்கும் போதுதான் அவர்கள் யாருக்கும் வசியமாகாத நிலைக்கு ஆளாகிறார்கள். யாரு குங்குமம்ப்பா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லற வாழ்க்கை இருக்கக்கூடிய நமக்கு, நம்ம ஒரு சம்சாரி தானே. நம்ம கல்யாணம் காட்சி முடிஞ்சு பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அன்றாட இது பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளை, காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் மீனாட்சி கோயில் குங்குமம் பயபக்தியா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும்? உனக்கு வேலையில உனக்கு வேலை. அது நல்ல பிளாஸ்டிக் வச்சு பொட்டு வாங்கி இந்த கண்ணுக்கே தெரியாத இடத்துல வச்சு விட்டு போய்கிட்டே இருக்கும். அது பொட்டு வைக்கிறதே தெரியாது, வெளியவே தெரியாது பொட்டு வைக்கிறது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம். ஆனா கல்யாணம் முடித்த அந்த பெண்கள், அந்த சுக்கிரன் அந்த மன நாணை எடுத்து கழுத்தில் போட்டதுக்கு பின்னாடி இந்த குங்குமத்தை நெற்றி நிறைய வந்து பெண்கள் ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? கோச்சுக்கப்படாது, நான் சொல்றேன்னு கோச்சுக்கப்படாது.
ஏன் தெரியுமா இந்த நெத்தியில வைக்கிறோம்? பெண்கள் ஏன் அழகா ஒரு குங்குமத்தை வச்சு இந்த உச்சி முகந்த அப்படி வைப்பாங்க. இந்த இந்த இடத்துல சுழிமுனையில வந்து குங்குமம் வைப்பதனால் தான் நீங்கள் திருமணமான பெண் என்பது வெளியில், அதாவது எல்லாத்துக்கும் தெரியாம அந்த அம்மா வந்து கல்யாணம் ஆன பொண்ணு. அதை விட தாண்டி என்னன்னா, உங்களை மற்ற ஆடவர்கள் விரும்பினாலும் அந்த விருப்பத்தினுடைய உணர்வுகளை உங்களோடு வந்து இந்த பிட்யூனல் இது இருக்க, இந்த இதுல வந்து டச் ஆயிடுச்சுன்னா நீங்க வசியமாயிருவீங்க. எல்லாரும் தான், நீங்க மட்டும் இல்ல, எல்லாம் ஆண் பெண்ணும் அத்தனை பேரும் தான். ஆனால் திருமணம் ஆன பெண்கள் யாருக்கும் வசியம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த குங்குமத்தை இங்க வைக்கிறோம். பெண்கள் வைக்கிறது காரணம். இன்னைக்கு அதை ஒரு பந்தா, அதை ஒரு ஃபேஷன் எடுத்து குங்குமம் எல்லாம் வைக்கிறது இல்லை. நம்ம ஆளுங்க அதெல்லாம் செய்யுது. இஷ்டத்துக்கு ஒரு பொட்டை வச்சுட்டு போறாங்க. ஏன் குங்குமம் வச்சான்? சுக்கிரனுக்குரிய அழகு இது. அது சுழிமனை என்பது சூரியனுடைய கிருத்திய நட்சத்திரத்தை 1ஆம் பாதம். கார்த்திகேயன் படைக்கப்பட்டான். அப்ப நெற்றிக்கண்ணில இருந்து படைக்கப்பட்ட உடனே அந்த நெருப்பு பிளம்புல இருந்து படைக்கப்பட்டவன் தான் கார்த்திகேயன். சரி, வந்து விழுந்தான் பாருங்க. வந்த உடனே முருகன் வந்துட்டாரு. அடுத்த அம்மா என்ன செய்யறா தெரியுமா? பார்வதி தன்னை வேலாக்கி இந்த வேலை முருகன்கிட்ட கொடுக்குறார். அப்ப சிவன் என்பது முருகன், வேல் என்பது சக்தி, சிவசக்தி ஐக்கியம். அப்ப நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த முருகனை படைத்த உடனே தான் அந்த பாடலே அதுக்கு தான் வருவாங்க. தந்தன தானானே தானே தந்தன தானானே அப்படின்னு அந்த பாடல் இருக்க. தன்னைத்தானே அந்த சிவன் தன்னைத்தானே வந்து படைக்கப்பட்டது முருகன். அதுதான் தந்தன தானானே தானே தந்தன தானானே அப்படின்ற அந்த பாடல் உருவான. அப்ப அந்த இடத்துல சிவசக்தி ஐக்கியம் என்பது சுப்பிரமணியம். அதனாலதான் ராசி மண்டலத்துல முதல் வீடு யாருக்குரியது? செவ்வாய்க்குரியது. அந்த செவ்வாய் யார்? சுப்பிரமணியம். அப்ப நாம எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும், எந்த ஒரு நிலையில இருந்தாலும், எந்த லக்னத்துல பிறந்தாலும், எந்த ராசியில பிறந்தாலும், அந்த சுப்பிரமணியரை வழிபட நமக்கு இந்த உடலும் உயிரும், சிவன் என்பது ஜீவன், சக்தி என்பது சரீரம் இல்லையா? இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, அதான் சிவசக்தி. அப்ப அந்த சிவசக்தி ஐக்கியம், அதுக்கு யார் காரணம்? முருகப்பெருமான். அப்ப அந்த முருகப்பெருமானை வழிபட இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் நிலையினுடைய பிரகாசம் என்பது நன்றாக, இதைத்தான் சொன்ன. அப்ப நம்ம வாழ்நாள்ல எந்த ரூபத்திலேயாவது பழனி முருகனை தரிசனம் பண்ணணும். படை வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய நிலைப்பாடை பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம்ன்றது ஒரு இடம். திருவண்ணாமலையில ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. திருவண்ணாமலையில வந்து வித்வான் வே லட்சுமணன் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுக்கப்புறம் இளையராஜாவும் நம்ம ரஜினிகாந்தும் ஒரு நாள் பௌர்ணமி கிரிவலம் போறாங்க. பாலகுமரன் வந்து இதை பத்தி மிகைப்படுத்துறாரு. பெருசா ஏன்னா வித்வான் லட்சுமணனுடைய இதுல இருந்து பாலகுமரன் வந்து அந்த கிரிவலத்தை பெருசுப்படுத்துறாரு, சிறப்பாக்குறாரு. அப்ப இளையராஜா ரஜினிகாந்த் அப்படின்னு போன உடனே மக்கள் வந்து அந்த பௌர்ணமியில மிகைப்படுத்துறாங்க, போயிட்டாங்க. திருவண்ணாமலையில வந்து பௌர்ணமி கிரிவலம். அதுக்கப்புறம் தான் அது பெருசா விஸ்வரூபம் எடுத்து வந்து இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துலதான் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சொற்பொழிவு ஆரம்பிக்கும் திருப்பரங்குன்ற மலையை பத்தி நான் பேசுறேன். அப்ப சூரபத்மனை வதம் செய்கிறார். எங்க? திருச்செந்தூர்ல அந்த வதம் அங்கதான் நடக்குது. அந்த வதம் என்பதுல என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுலயும் ஒரு தத்துவத்தை வச்சிருக்காங்க. ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றையும் போக்கக்கூடியது தான் அந்த சஷ்டி விரதம். இப்ப சஷ்டி விரதம் இருப்பாங்க எந்த காலத்துல? ஐப்பசியில தீபாவளி இதான உடனே வந்துரும். அப்ப அந்த 6 நாள் விரதம் இருந்த அந்த 7வது நாள்ல இந்த சஷ்டி அன்னைக்கு, சஷ்டிக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 நிலைகளை, அதுதான் சூரபத்மன், வேற ஒண்ணு கிடையாது. நம்ம சூரபத்மன் பெருசா இருந்தாலும் நினைக்காதீங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ஐயும் என்ன செய்யறான்? அவன் வதம் பண்றான். அப்ப வதம் பண்ணதுக்கு பின்னாடி அதுதான் அந்த ஒரு நிலை. இப்ப நமக்கு வந்து சாதாரணமா சொல்லுவாங்க, நம்ம வயசு வந்து பையங்க வயசு வந்து பிள்ளைங்க போகும்போது, என்னப்பா பிள்ளை பெரிய மனுஷன் ஆயிட்டா, கல்யாணம் ஆகிறதுக்கு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாண கலை, அதை சில நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பெருசுகள் என்ன சொல்லுவோம், என்னப்பா பிள்ளைக்கு இப்ப கல்யாண கலை வந்தது மாதிரி தெரியுது, கல்யாணத்துல கட்டி கொடுத்துட வேண்டியதானே அடிமா.
அப்ப அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற நிலையை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறான். ஒரு ஆணுக்கு எப்படி கொடுக்குறானா, அந்த ஆணவம், கன்மம், மாயை. அதாவது பொறுப்பு. குடும்பத்துக்கு தேவையானத கவனிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதற்கு தன்னை வந்து தயார்படுத்திட்டான்னா, அவன் கல்யாணத்துக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம். அப்ப அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம். அதுக்காகத்தான் திருப்பரங்குன்றத்துக்கு வர்றாங்க. இந்திரன், தேவேந்திரன் தன் மகளை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். எங்க? திருப்பரங்குன்றத்துல. அப்ப என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, அங்க 33 தேவர்களும் ஒண்ணு கூடின இடம் எது தெரியுமா? திருப்பரங்குன்றம். வேற ஒண்ணுமே கிடையாது. வாழ்நாள்ல என்றாவது ஒரு நாள் அறுபடை வீட்டுல முதல் வீடு என்பது அதுதான். திருமணம் முடித்த நிலை முருகனுக்கு திருமணம் முடிந்தது அங்கதான். இன்னைக்கு பாருங்க, எங்கெல்லாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைக ஏன் இருந்துச்சுன்னா, அந்த திருப்பரங்குன்றத்துல போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படி வெளியே வந்த உடனே பாருங்க, அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். கல்யாணம் அங்கதான் முடியுது. அது நம்ம வாழ்வியல் தான் அதை எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வந்தா திருப்பம் உண்டு அப்படின்றது ஒண்ணு உண்டு. ஆனால் 33 தேவர்களும் ஒன்று சேர அந்த இடத்துல மூவர்கள் மட்டுமல்ல, தேவைகள் மட்டுமல்ல, 33 தேவர்கள். நீங்க அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா, அந்த காலத்துல நீ கோயில்ல நாம ஒரு பெரிய நோட்டீஸ் கொடுக்கும். இதை வந்து சொல்லித்தான் ஆகணும். நம்மளுடைய இந்து மதத்தை வந்து எப்படியெல்லாம் பங்கப்படுத்தணும் பண்றான். அது வேற விட்டுருங்க. கோயிலுக்குள்ள போறோம். கொடிமரத்தை வணங்காம நீங்க உள்ள போய் கும்பிட்டீங்கன்னா அது ஒரு காட்சி பொருள். அங்க அருள் கிடைக்காது. நல்லா இதை வந்து அறநிலையத்துறைக்கு முதலமைச்சருக்கு தகவல் சொல்லி இதை இந்த ஆட்சிகள்ல கடந்த ஆட்சியில இருந்து இதான் நடந்துருக்கு. இவங்க நம்ம குறை சொல்லக்கூடாது. அப்ப நம்ம கோயிலுக்குள்ள போறோம்னா கொடிமரத்துக்கிட்ட நின்றுதான் நம்மளுடைய பிரார்த்தனையை பண்ணணும். கொடிமரமும் நாபியும் ஒண்ணு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. கொடிமரம் இது தாயினுடைய அந்த அறுத்தடைக்கப்பட்ட தாயிலிருந்து நமக்கு வரக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி வந்து எது? தொப்புள் கொடி உறவு. அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணும் போது என்ன வருதுக்கு? அதுதான் நாபிக் கவனம், அதுதான் மணிபுரக சக்கரா. அப்ப அந்த தாயினுடைய உறவை அங்க வந்து என்ன செய்யுது? உறவாகக்கூடிய. அப்ப கொடிமரத்துக்கிட்ட போய் நின்று என்ன செய்யணும்? நம்ம பிரார்த்தனை பண்ணாதான் இந்த கொடிமரத்துக்கு மேல நம்ம வேண்டுதல், அந்த இது செப்பு தகட்டுல மேல போய் அது நேர கோபுர கலசல போய் தட்டி, கோபுர கலசம் இருந்து அப்படியே உள்ள இறங்கி அந்த எந்திரத்துக்குள்ள இறங்கும். உள்ள இருக்க தெய்வத்துக்கு போய் சேரும். சயின்டிபிக்கா வச்சிருக்கான் கோயில. நீங்க லேசா நினைச்சாங்க. அப்ப கொடிமரத்திட்ட போய் நம்ம வேண்டாம நம்ம உள்ள போய் துருவா போய் தெய்வத்திட்ட போனோம்னா நம்ம டிக்கெட் வாங்காம வந்துட்டோம். அதனால அங்க ஏத்துக்கிடாது. கொடிமரத்துக்கிட்ட நின்று வேண்டுனாதான் உள்ள போய் தீபாரதனை நம்ம பார்க்கும்போது அந்த அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். நல்லா பதிவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க யாரு இருந்தாங்கன்னா இதை வந்து அரசாங்கத்துடைய காது கொண்டு போறது. எல்லா கோயிலும் ஆட்சி பண்ணிவிட்டான். மீனாட்சி கோயில்ட்டே அந்த இது கொண்டு வந்துட்டான். அப்ப உள்ள போனோம்னு பாத்தீங்கன்னா அங்க பஞ்சமூர்த்திகள் இருப்பாங்க. திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம், அதுக்கு நடுவுல ஒருத்தர் இருப்பா விஷ்ணு துர்க்கைன்னு, மிகப்பெரிய சக்தி. நீங்க எல்லாம் அங்க போய் அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், நல்ல அந்த துர்க்கை சுப்பிரமணியர் ஒரு வாரத்துல உட்கார்ந்துருப்பாரு, இந்த பக்கம் உட்கார்ந்துருப்பாரு, நடுவுல துர்க்கை இருப்பா. அந்த துர்க்கை சாதாரண ஆள் கிடையாது. இந்த பக்கம் பிரம்மா வழிபட்ட கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒருத்தர் இருக்காரு. திருப்பரங்குன்றத்துல இருக்கிறது பிரம்மா வழிபட்ட கற்பக விநாயகர். அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சத்தியகிரீஸ்வரர், அவர் தான் அந்த சிவமூர்த்தம் சத்தியகிரீஸ்வரர். இன்னும் திருப்பரங்குன்றத்துல சாதாரண கூலி தொழிலாளியை மேல கொண்டு வந்துடும். ஆனா அவன் தவறு பண்றான் அப்படின்னா அட்ரஸ் எல்லாம் ஆக்கி விடணும். அதுக்கு பேர் தான் சத்தியகிரி அப்படின்னு பேரு. இன்னைக்கு அந்த இடத்துடைய பேர் என்ன? சத்தியகிரி. அப்ப அந்த திருப்பரங்குன்றம் மலை. அதுக்கப்புறம் நேர பாத்தீங்க பவளவாய்க்கடி பெருமாள். 5 மூர்த்தங்கள் இருக்கக்கூடிய 5 மகான்களுடைய அற்புத சக்தி. 5 மகான்கள் இதுக்குள்ள இருக்காங்க. அந்த ஒவ்வொரு பீடத்துக்குள்ளேயும் 5 மகான், மிகப்பெரிய ஆட்கள் அப்படின்னு உள்ள போயிட்டு வந்து நம்ம முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். அந்த குடைவரை கோயில்ல, முருகன் கோயில் குடைவரை கோயில்ல மிகப்பெரிய இது அதுதான். அதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம ஜாதகத்துல செவ்வாய் போய் சிம்மத்துல உட்கார்ந்துருக்குன்னு வைங்க. செவ்வாய் போய் சிம்மத்தில் உட்கார்ந்துருச்சு. இந்த மகத்துல உட்கார்ந்துருக்கா, பூரத்துல உட்கார்ந்துருக்கா, உத்தரத்துல உட்கார்ந்துருக்கா, அப்புறம் போய்க்கிடுவோம். செவ்வாய் சிம்மத்துல ஒண்ணும் இல்லடா. திருப்பரங்குன்ற மலையில போய் அந்த சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. முருகன் பெருமானுடைய குடைவரை கோயில் அதுதான். பெரிய அற்புதம். அப்படியே உள்ள போய் அப்படி வந்துடணும். அதை விட முருகனை கும்பிடுறீங்க, எல்லாம் கும்பிடுறீங்க, அந்த துர்க்கைக்கு தீபாரதனை காட்ட சொல்லி ஒரு குங்குமத்தை உள்ள கொடுத்து அந்த குங்குமத்தை நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. அந்த நெத்தியில வச்சு பாருங்க,
அடாடாடா, அந்த சக்தியே வேற. செவ்வாஸ்தலம்னு சொல்றதே அதான், துர்க்கையினுடையது. நீங்க எந்த கோயிலுக்கு போங்க, முருகன் கோயிலை பத்தி பூரா நான் சொல்றேனே, என்னென்ன சக்தி உள்ள உறவாடுது. அப்ப திருப்பூரத்துல போய் நீங்க என்ன செய்யுங்க, முருகனை வழிபட்டுட்டு அதுக்கு சைட்ல இறங்கினா அன்னபூர்ணி குகை ஒண்ணு இருக்கும். இந்த அன்னபூர்ணி குகைக்குள்ள உள்ள பாத்தீங்கன்னா சரி, அத்தனை நம்ம தேவர்கள் புறாம அப்படியே இருப்பாங்க அன்னபூர்ணி குகைக்குள்ள. பார்த்தோம்னாலே அப்படியே உள்ள பார்த்தோமே திகச்சு போயிடும். இது எப்படிடா வடிவமைச்சான் அந்த குகைக்குள்ள, ஆளே போக முடியாதுக்குள்ள அத்தனை தேவர்களை எப்படி படைச்சான் மனுஷனா அப்படின்னு அவளை விட்டு இறங்கணும்னு கோவர்த்தனாம்பிகா இருப்பா. இப்ப கோவர்த்தனாம்பியை வந்து சிறை வச்சது மாதிரி சுத்தி கம்பியை கட்டிவிட்டாங்க, கும்பிட கூட முடியல. கோயில் மாதிரி ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அந்த மலையை ஒரு சுத்துனா போதும். அப்ப கைலாயகிரி, அருணகிரி, சத்தியகிரி, சதுரகிரி இந்த 4 தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிகளிலே மிகப்பெரிய சிறப்பான கிரி. கைலாயகிரி, கைலாயம். நீ கைலாயத்தை 3 முறை வலம் வரக்கூடிய சக்தி உனக்கு இருந்ததானால், அல்லது 3 முறை வலம் வந்த பலன் உனக்கு என்ன கிடைக்குமோ அந்த பலன் சத்தியகிரியை ஒரு சுத்துனாலே கிடைத்து விடும் என்பதுதான் விதி. எப்படி சொல்றான் பாருங்க. அப்ப அந்த அந்த சத்தியகிரிக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, அதுக்கு பேரே சத்தியகிரி. இதுல என்ன ஒரு பெரிய இது தெரியுமா, என் வாழ்க்கையில நான் பார்த்த அனுபவம். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு அந்த முருகன், ஆனா அந்த காலத்துல நானும் என் மனைவி என்ன செய்வோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை பால் வாங்கிட்டு அங்கிருந்து நடந்துதான் திருப்பூர்றதுக்கு வருவோம். பாலாபிஷேகம் பண்ணிட்டு போவோம். பாலாபிஷேகம் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை எல்லாம் மணப்புறம் போடுவோம். அந்த இடத்த பத்தி சொல்றேன். கடைசியில முருகன் என்ன நினைச்சாரோ தெரியல, எனக்கு அங்கேயே ஒரு இடத்த வாங்கி கொடுத்து, இங்கேயே நீ என் பார்வையிலே இருடான்னு சொல்லி அவனுக்குள்ளேயே எனக்கு ஒரு சின்ன குடிசையும் கொடுத்தேன். நான் காலையில நினைச்சோன்னு என்ன செய்வேன், நான் அந்த தவ வாழ்க்கை இருக்கும்போது வருஷம் வந்து என்ன செய்வேன்னா, இந்த 60 நாள் வந்து உபவாசம் இருப்பேன். அந்த நேரத்துல காலையில வந்து அந்த 3 மணிக்கு இருந்துச்சு, அந்த பூஜா இதெல்லாம் முடிச்ச உடனே 6 மணிக்கு அந்த மலை, நானும் என் மனைவி தான் வளம் வருவோம். மொத்தம் அந்த கிரியை சுத்திடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமா, ஆனா ஒரு சுத்துனாலே 33 கோடி தேவர்களையும் நாம் வணங்கியவை இதுக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் எதுனா அந்த திருப்பரங்குன்றம். இது மிகப்பெரிய ஒரு உண்மையான இடம். அந்த முருகப்பெருமான். அப்ப சிவசக்தி ஐக்கியம்ன்றதுக்கு இந்த அறுபடை வீடுகள்லயே நாம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் ஒண்ணு, பழனி இதை செவ்வாஸ்தலம்னு சொல்றோம். சரியா? ஆமா. 2வது யார் இருக்கா? திருச்செந்தூரை பாத்தீங்கன்னா அதனுடைய கதையை அது வித்தியாசமா இருக்கும். அதை யார் என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதை விட என்ன ஒருனா, இப்ப திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம்னு சொல்றாங்க. உண்மைதான், அது ஒரு குருஸ்தலம். நீங்க அந்த இடத்தினுடைய மகிமை பத்தி நான் சொல்றேன். ரொம்ப அந்த காலத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் அந்த இடத்துக்கு போறேன், ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு ஆனந்தத்தையும், ஒரு ஐஸ்வர்யத்தையும் அடையலாம் அப்படின்னா, அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. என் வாழ்நாள்ல வந்து இவன் இதை செஞ்சிருவான், அதை செஞ்சிருவான் அப்படிலாம் வந்து என்கிட்ட இல்லை. கர்நாடகத்துல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. என்னை ஒருத்தர் வந்து மீட் பண்ணணும்னு சொல்றார். என் நண்பர் பாலசுப்ரமணியம் ஏற்பாடு பண்றார். டெலிகாஸ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் வந்து என்னை சந்திக்கிறார். அந்த மனுஷன், எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சிருவ, உனக்கு மினிஸ்டர் வந்துடும் அப்படின்னு நான் எழுதி கொடுக்குறேன். சொல்லிட்டு மினிஸ்டர் வந்துருவ அப்படின்னு சொல்லி. பார்ட்டி ஜெயிச்சிருச்சு, ஆனா இவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல. உடனே என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, என்ன சாமி சொன்னாரு, எனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கலையே அப்படின்ட்டு. இது இந்த நடந்த சம்பாஷணம் 1 மாசம் ஆயிடுச்சு. திருப்பி நான் போறேன், போய் இது என்னை வந்து சந்திக்கிறேன். சந்திச்சு நான் மறுநாள் கிளம்புறேன். அப்ப நான் கூப்பிட்டு சொல்றேன், இந்த இரவு உனக்கு இந்த மினிஸ்டர் போஸ்டோட ஆர்டர் இன்னொருத்தர் மூலமா காதுக்கு வரும்னு சொல்லிட்டே வர்றேன். அப்ப அது சொன்னேன், அந்த இடைப்பட்ட காலத்தில் சொல்லும்போது நான் சொன்னதை அவர் செய்யல. நான் சொன்னேன், எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே நீ ஜெயிச்சிருவ, அந்த திருச்செந்தூர்ல போய் நீ ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னேன். திருச்செந்தூர்ல தாராபிஷேகம்னு ஒண்ணு நடக்கும். அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல சொல்றேன். என்னென்ன கிரக நிலைகளை எந்தெந்த இடத்துல நாம போய் நாம வழிபட்டால் அல்லது சென்று வந்தால் நமக்கு சிறப்பு கிடைக்கின்றத திருச்செந்தூரை பத்தியும் அந்த ஸ்தலங்களை பத்தி நான் உங்களுக்கு நிறைய சொல்றேன்.
அதோடு யாராருக்கு என்னென்ன கிரகங்கள் இப்ப இன்னைக்கு நம்ம பரணி நட்சத்திரம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆவணி மாதம் பரணி நட்சத்திரம். இது மெயினான ஒரு விஷயம். அப்ப ஆவணி பரணி, ஆவணி அபபரணி. அப்ப ஆவணி மாசம் பரணி நட்சத்திரம். நீங்க கோயிலுக்கு போறீங்க. கோயிலுக்கு போகும்போது கோயிலை சுத்தி வரும்போது சிவாலயங்கள்ல நீங்க உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்களுடைய இது இருக்கும் ஸ்டாச்சு. 63 நாயன்மார்களும் சிவத்தொண்டர்கள் தான் இல்லையா? ஆனா அவங்களுக்கு கல்வெட்டுல ஜாதகம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஆணிப்பூரம், ஆவணி மூலம், வையாசி விசாகம் இப்படிதான் எழுதியிருப்பான். அது ஏன் மாதத்தையும் நட்சத்திரத்தையும் சேர்க்கிறான்? ஏன் அதுல என்ன சூட்சுமம் இருக்கு? அதுதான் உண்மை. என்ன இந்த மாதத்தில் நான் என்ன சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவன். இன்னைக்கு எனக்கு அதான் சித்திரை உத்திராடம் தான் என்னுடைய பர்த்டே. இறைவனுடைய அனுக்கிரகத்தால் இந்த பூமியை நான் சுவாசித்த காலம் அப்படின்னு சொல்லலாம். காலங்கள் போயிருச்சு, நிறைய உருண்டுருச்சு. ஆனா மக்கள் அனைவருமே இதை உணர்ந்து தன்னுடைய வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் நான் ரொம்ப சிரத்தையா இருக்கேன். அதனால ஒவ்வொரு விஷயத்தை நான் அழகா தர்றேன். நீங்க அப்படியே எடுத்து அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் வரும், நம்ம அப்படியே பயணிக்கலாம். நிறைய இருக்கு, எத்தனையோ ஆண்டு காலம் இதை கொண்டு போகலாம். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒவ்வொன்று இருக்கு. மாதத்தின் சிறப்பை பத்தி பேசுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்தலங்களை பத்தி ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஒரு கிரகத்தினுடைய நிலை எப்படியெல்லாம் பயணிக்குது, எப்படி செம்மைப்படுத்துது, சிறப்பாக்குது ஒரு ஆன்மாவனை நம்ம அழகா சொல்லலாம். என்ன நண்பர்களே, அதாவது இந்த காலகட்டங்களை நாம அப்படியே எடுத்து கொண்டு போகணும். இதுல உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள், இந்த ஸ்தலங்களை பற்றிய சந்தேகங்கள் இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்க என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இந்த 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 குருஸ்தலத்தை பத்தி நான் எடுத்தேன்னா இதாயிடும். ஆனா என்னைக்காவது ஒன்னா நீங்க போனீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அந்த ஸ்தலத்தை கும்பிட்டு வாங்க. ஒரு முறையான அந்த கிரியை சுத்திட்டு வாங்க, நடந்து கிரியை சுத்தி வாங்க. சுத்திட்டு வந்தீங்கன்னா சரி, 33 தேவர்களும், அதாவது சொல்றான் கைலாயகிரி, அருணகிரி, சத்தியகிரி, சதுரகிரி. அப்படியே பாருங்களேன், கைலாயம் அங்க இருக்கு. அருணகிரி யாரு? நம்ம திருவண்ணாமலை. சத்தியகிரி திருப்பரங்குன்றம். சதுரகிரி தெற்க இருக்கக்கூடிய அருள் நிறைந்த மலை. அங்க சுந்தர மகாலிங்கமும் சந்தன மகாலிங்கமும். அந்த சதுரகிரியை பத்திய ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். அந்த சதுரகிரிக்கும் அந்த அங்க இருக்கக்கூடிய சுந்தரானந்தருக்கும் இங்க சொக்கர் சொல்லக்கூடிய சுந்தரானந்தருக்கு என்னையா தொடர்பு? மதுரையில் இருக்காரு மீனாட்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அப்பன் சொக்கருக்கும் அங்க இருக்கக்கூடிய சுந்தரருக்கு என்ன சம்பந்தம்? அதான் சூட்சுமம். சரியா? அதை பத்தி தெளிவா சொல்ல. அதனால அருணகிரிக்கு நீங்க போகலாம். அருணகிரியுடைய சிறப்பு ஒரு மாதிரி. கைலாயத்தை 3 முறை வலம் வரலாம். ஆனால் சத்தியகிரியை ஒரு முறை வலம் வந்தால் அது 33 கோடி தேவர்களையும் நாம வணங்குதலுக்கு சமம். சரியா? இன்னைக்கு இந்த செய்தி போதும். அடுத்து கிரக நிலையெல்லாம் வரும், இது ஒவ்வொன்னா வரும். நீங்க ஒவ்வொன்னையும் அப்படியே உள்வாங்கிட்டே இருந்தா போதும். நம்ம ஆடு போயிட்டே இருப்போம், பயணங்கள் நல்லா இருக்கும். சரியா? அது எந்த நேரத்துல என்ன வருது, என்ன கொடுக்குது அப்படின்னா நமக்கு தெரியாது. எல்லாமே மீனாட்சியினுடைய அனுக்கிரகம் தான். நான் இங்க எதுவுமே உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. அவ வாயை திறந்தா இங்க வாய் திறக்கும், அவ எது சொன்னாலும் அதான் இங்க சொல்ல முடியும். ரைட்டா? அன்னை மீனாட்சியை நல்லா வணங்கிக்கங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் நீங்க எதுக்கு சென்றாலும் சரி, இந்தியாவில எந்த மூல முடுக்குல ஒரு சிவாலயம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூல முடுக்குல அங்க போய் பாத்தீங்கன்னா மீனாட்சி சொக்கருக்கு ஒரு பிரகாரம் இருக்கும். அதுதான் மீனாட்சி சொக்கர். அவங்கதான் அந்த பூமியை ஆளுகின்ற ஒரு அற்புதமான சக்தி. அதனால மீனாட்சியுடைய அனுக்கிரகத்தோடு, சொக்கனுடைய அனுக்கிரகத்தோடு, வணங்கும் வளநாடு சித்தர் சாது சோமசுவாமிகளுடைய அனுக்கிரகத்தோடு உங்கள் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் தந்தரல வேண்டும் என்று வேண்டுகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்.